ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சுண்டைக்காய் போட்டு நம்ம பருப்பு கூட்டு செய்வோம்ல, அது மாதிரி செய்ய போகிறேன். இந்த சுண்டைக்காய் வந்து நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இதை நம்ம கண்டிப்பாக இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சேர்த்துக்கணும். குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கசக்குது கொள்ளுதுன்ட்டு நீங்கள் எப்பயுமே இந்த சுண்டைக்காவை நீங்கள் இது பண்ணிடாதீங்க. வயிற்றில் பூச்சி கீச்சி ஏதாவது இருந்தால் எல்லாமே இதாகிடும். பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதை நாங்கள் வந்து ரொம்ப காலமாக இது வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ இந்த சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சுண்டைக்காய் இது மாதிரி ப்ரிப்பேர்டாக நம்ம வந்து இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சும்மா இப்போ புட்டாலே வந்துடும். நமக்கு காம்பை எடுத்துகிட்டு வச்சோம்னா நம்ம வந்து சமைக்கும்போது டக்குன்னு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இதை ரெண்டாக அரிஞ்சு அதில் போட்டுடணும். அப்போ தான் நமக்கு அந்த கருப்பு அந்த வாழைப்பூவில் நமக்கு அந்த இது வராமல் இருக்கும்ல. அது மாதிரி நம்ம வெறும் தண்ணி வச்சா போதும். இதுக்கு நம்ம வாழைப்பூக்கு வந்து தயிர் கொஞ்சோண்டு கலந்து அரிஞ்சு போடுவோம். இது சுண்டைக்காய்க்கு வந்து நம்ம வந்து சும்மா அரிஞ்சு போட்டால் போதும். ரெண்டாக அரிஞ்சு போட்டுட்டு பருப்பு ஒரு சுண்டு நமக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ நம்ம அதை வச்சு வேக வச்சுட்டு இந்த சுண்டைக்காவை அதில் போட்டு வெங்காயம் தக்காளி ஈஸியான ரெசிப்பிங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளோ வெங்காயம் வேணுமோ ஒரு வெங்காயம் 2 தக்காளி பச்சை மிளகாய் 2 இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காவை அந்த தண்ணிலாம் நமக்கு தேவையில்லை. அந்த மேலெல்லாம் அந்த சுண்டைக்காயை மட்டும் எடுத்து அதில் போட்டுட்டு தேங்காய் ஜீரகம் இது மட்டும் அரைச்சி இதில் ஊற்றிட்டா போதும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். அது 1 டம்ளர் ஆகி கரெக்டாக குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போ இந்த அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டி வச்சோம்னா நமக்கு சூப்பரான சுண்டைக்காய் கூட்டு ரெடியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக சாப்பிட்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.